நம்ம சுவாமி விவேகானந்தா அவங்க அமெரிக்கா பயணம் போயிருந்தாங்கல்ல. அந்த டைமில் அவர் பயணத்தின் போது அமெரிக்காவில் ஒரு இடத்துல துப்பாக்கி சுடுதல் போட்டி நடந்துட்டு இருந்திருக்கு. அங்கே பார்க்க போன அவர், நாங்களும் இது மாதிரி ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி விழா நடத்துகிறவர்கிட்ட கேட்டார். சரிங்க, பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. என்ன இருந்தாலும் இவங்கன்னு காவி வேட்டி சட்டை போட்டிருக்காங்க, இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க மேலையும் கீழே ஒரு மாதிரி தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் அந்த துப்பாக்கியை வாங்கி அந்த டார்கெட்டை கரெக்டாக, ஒரு டார்கெட் கூட மிஸ் ஆகாமல் எல்லா டார்கெட்டும் கரெக்டாக ஷூட் பண்ணார். அப்போது ஷூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அங்கே இருந்தவங்க கேட்டாங்க, எப்படிங்க சார் உங்களால் இது முடிஞ்சுது, நீங்கள் இதுக்கு முன்னாடி யார்கிட்ட ட்ரைனிங் எடுத்தீங்க, எங்கே ட்ரைனிங் எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு விவேகானந்தர் சொன்னார், நான் இதுக்கு முன்னாடி துப்பாக்கி ஒரு முறை கூட தொட்டதே இல்லை, ஏன் இப்போ தான் நான் துப்பாக்கியை பார்த்தே இருக்கேன். சரி, எப்படி உங்களால் இப்படி டார்கெட்டை சுட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது, நான் என் மனசை ஒருநிலைப்படுத்தியிருக்கிறேன், நான் மனசை ஒருநிலைப்படுத்தினங்காட்டி இது மாதிரி எந்த செயல்களை வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இதனால் நம்ம விவேகானந்தர் மூலம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசை மட்டும் ஒருநிலைப்படுத்தணும்னா போதும், உலகத்தில் எதை வேணாலும் சாதிக்கலாம்.